நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அப்போ அந்த ஆரோக்கியத்துல நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறனால தான் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பல வழிகள் தேடும்போது நமக்கு இந்த தியானத்துக்கும் வாங்க அப்படின்னு ஒரு வழியவும் இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு காமிச்சிருக்கு. ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்களா? ஆரோக்கியம் அப்படிங்கிறது, ஹலோ நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும். அப்போ அதோட முடிஞ்சதா ஆரோக்கியம் இல்லையா? இல்ல இன்னும் நிறைய இருக்கு. நான் நல்லா தான் இருக்கேன், பர்ஃபெக்ட்லி ஃபைன். இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? நான் எந்த மாத்திரைகளும் சாப்பிடல, நான் ரெகுலரா யோகா பண்றேன், நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றேன். ஸோ நம்மளை கேட்டா ஆனாலும் சின்ன சின்ன உபாதைகள் அவங்க வாழ்க்கையில இருக்கும். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அப்போ அந்த ஆரோக்கியத்துல நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறனாலதான் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பல வழிகள் தேடும்போது நமக்கு இந்த தியானத்துக்கும் வாங்க அப்படின்ற ஒரு வழியவும் இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு காமிச்சிருக்கு. நம்ம இங்க வந்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்திலையும் ஒரு பகுதி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்களா? ஆரோக்கியம் அப்படிங்கிறது, ஹலோ நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும். அப்போ அதோட முடிஞ்சதா ஆரோக்கியம் இல்லையா? இல்ல இன்னும் நிறைய இருக்கு. உங்க உடம்புல என்ன, உங்க உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு. ஓகே, உடம்பு நல்லா இருக்கு. அப்போ அதோட முடிஞ்சதா ஆரோக்கியம். பாடி இஸ் ஃபைன், ஹெல்த் இஸ் ஃபைன், பிசிக்கலி வி ஆர் ஃபைன். நல்லா பார்க்க முடியுது, நல்லா பேச முடியுது, நல்லா நடக்க முடியுது, நல்லா எல்லா வேலைகளும் செய்ய முடியுது, நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிடலாமா? ஏன்னா ரொம்பலாம் ஒண்ணும் மாத்திரை சாப்பிடல, நான் ரொம்பலாம் ஒண்ணும் டாக்டர்கிட்ட போகல, நான் நல்லா தான் இருக்கேன், ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? நான் எந்த மாத்திரைகளும் சாப்பிடல, நான் ரெகுலரா யோகா பண்றேன், நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றேன், ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்மளை கேட்டா ஆனாலும் சின்ன சின்ன உபாதைகள் அவங்க வாழ்க்கையில இருக்கும். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா, ஆரோக்கியம் என்பது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்கும்போது யுனைடெட் நேஷன்ஸ் சொல்றாங்க, ஆரோக்கியம் என்பது முழுமையான உடல், மனம், சமூகம் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வின் நிலை அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் சொல்றாங்க. நோய் அல்லாதது மட்டும் அல்ல. ஸோ நம்ம உடம்புல நோய் இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கா எல்லாமே நல்லா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் என்பது எல்லாத்தையுமே கொண்டது. இந்த PQ அப்படின்னா பிசிக்கல் கோஷன்ட், IQ அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், EQ அப்படின்னா இமோஷனல் கோஷன்ட், MQ அப்படின்னா மென்டல் கோஷன்ட், அப்புறம் SQ அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட். ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம் என்பது ஹோலிஸ்டிக், அதாவது முழுமையான ஒரு ஆரோக்கியம் என்பதுதான் நமக்கு ஆரோக்கியம் என்று நம்ம சொல்லணும். உடம்பு மட்டும்தான் நல்லா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஆரோக்கியம் கிடையாது. நம்மளோட உடம்பும் நல்லா இருக்கணும், நம்மளோட மனமும் நல்லா இருக்கணும், நம்மளோட உறவுகள் நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அதுவும் நல்லா இருக்கணும். அப்புறம் எல்லாத்துக்கும் ஓவராலா இருக்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன், ஆன்மா நல்லா இருக்கணும். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மைண்ட் பாடி சோல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த உடல், மனம், ஆன்மா. சோ உடல் வந்து எதோட கண்ட்ரோல்ல இருக்கு? அதாவது உடல், ஆன்மா, ஆஹ் அதாவது உடல், மனம், ஆன்மா வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்றாங்க அப்படின்னா, பூமி தான் உடல்னு வச்சுக்கோங்க, மனம் தான் சந்திரன் வச்சுக்கோங்க, ஆன்மா தான் சூரியன் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மனமை வந்து அந்த சந்திரன் வந்து பூமியை வந்து பாதிக்குது இல்லையா? நம்ம நேத்து கூட பார்த்தோம், இந்த லூனாருடைய சைக்கிள், அந்த அதோடைய எனர்ஜிஸ் வந்து பூமியை பாதிக்குது. ஏன்னா பூமியில 75% நீர் இருக்குது. அந்த டைடல் வேவ்ஸ் எல்லாம் அந்த ஃபுல் மூன், நியூ மூன்ல மாறுறதுனால நம்ம இட் இஸ் ப்ரூவ்டு. அதே மாதிரி சூரியனோட சக்தி வந்து சந்திரனுக்கு வருது. இப்ப அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து நம்ம உடலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்மளோட மனம், நம்மளோட மனமை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்ம ஆன்மா. ஸோ என்னைக்கு இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து ஹை எனர்ஜியில இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மனமானது அந்த ஆன்மாக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அந்த ஆன்மாக்கு கட்டுப்பட்டு மனம் இருந்தால் நம்ம உடல் கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சொல்றாங்களே, கண் போன போக்கிலே
மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே கால் போகலாமான்னு ஒரு பழைய ஒரு பாட்டு கூட இருக்கு. ஸோ அது வந்து அவ்வளோ தத்துவம் நிறைந்த ஒரு பாட்டு. ஸோ நம்ம நினைச்சபடியெல்லாம் நம்ம இருந்துட்டோம், அந்த மனம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டா நம்மளுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முழுமையான ஒரு சந்தோஷமோ ஆரோக்கியமோ இருக்காது. ஸோ நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா மனம் ஆரோக்கியமா இருக்கணும். மனம் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்மளோட ஆன்மா ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த 40 நாள்ல தொடர்ந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்க பார்க்க போகும்போது ஒவ்வொன்றும் கண்டிப்பா மேலும் மேலும் நம்ம ஒரு ஒரு இதா நம்ம பார்ப்போம். அதாவது உறவுகள் எப்படி நம்ம சரிப்படுத்திக்கலாம் தியானத்து மூலமா, இமோஷனல் கொஷன்ட், அப்புறம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், மென்டலா எப்படி நம்ம மனம், ஏற்கனவே பிரெயினை பத்தி பார்த்தோம், எப்படியெல்லாம் நம்ம பிரெயினுக்கு அந்த வேவ்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ இப்படி ஒவ்வொன்றா நம்ம பண்ணும்போது நம்ம ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்ஃபேக்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்காங்க, நம்ம மனமால தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் யாரையாவது உங்க ஃப்ரெண்டை பார்த்துருப்பீங்க, ஒரு 2 months பேக் தான் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருப்பாங்க. அப்புறம் கடைக்கு இப்போ திடீர்னு பார்ப்பீங்க, என்னப்பா ஆச்சு, உன்னோட முகம் எல்லாம் அப்படியே சுருக்கம் விழுந்து போய் ஒரு மாதிரி வயதானவங்களா தெரியலையே, 2 மாசத்துக்கு முன்னாடி தானே நல்லா இருந்தே அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பிசினஸ்ல லாஸ் ஆனதுங்கிறது முகத்துல எப்படி சுருக்கமா காட்டுது, முகத்துல எப்படி சுருக்கமா காட்டுது, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம் போகணும், இல்ல நம்மளுக்கு முக்கியமான ஒரு பெரிய வேலை பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பொறுப்பை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு தலைவலி வரும், வயிறு டென்ஷன் ஆகும், ஒரு அசிடிட்டி கிளம்பிடணும், ஒரே டிஸ்கம்ஃபர்ட், அது இது இருக்கும். என்ன இவ்வளோ கஷ்டம், வயிறு வலியா இருக்குது, தலைவலியா இருக்குதுன்னு நம்ம புலம்பிட்டு இருப்போம். கடைசியில என்னன்னு பார்த்தா இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா அதை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற அந்த பயத்துல நம்ம வயிற்றுல அந்த அசிடிட்டி எல்லாம் வந்து அதனால நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த அந்த ப்ராஜெக்ட் தான் காரணமே ஒழிய பேசிக்கா உடம்புல நமக்கு ஒன்றும் இல்லை. அப்போ மைண்ட்ல அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த பயம் இருப்பதனால் அது எப்படி உடம்ப வந்து பாதிக்குது. ஸோ எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு உடல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லை அப்படி என்றால் அதற்கு மூல காரணமானது அந்த மனம்தான். ஸோ இதை தான் சொல்றாங்க சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைக்கி அப்படின்னா மனம், சோமா அப்படின்னா உடல். ஸோ ஈவன் யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க மோர் தென் 90% ஆன வியாதிகள் வந்து சைக்கோசோமேட்டிக் தான் அப்படின்னு சொல்றாங்க. 100% சொல்லல, ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா 99% வந்து மனசு வந்து கெட்டு போச்சு அப்படின்னா தான் நமக்கு வரும். சில நேரம் பாத்தீங்கன்னா சிலர் உடம்புக்கே ஒண்ணும் முடியாம இருப்பாங்க, ஆனா பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பாங்க. என்ன இவங்க ஹெல்த் இப்படி இருக்கு ஆனா கூட இவ்வளோ வேலை செய்யறாங்களே ஹெல்த் கட்டின்னு பார்த்தா அகைன் அவங்களோட வைராகியம், வில் பவர், அந்த மனசுதான் அவங்களை அப்படி செய்ய வைக்குது. பிசிக்கலி தே ஆர் சோ வீக், பட் மென்டலி தே ஆர் சோ ஸ்ட்ராங் இல்லையா. அதனால அந்த பிசிக்கல் டிசபிலிட்டியும் ஓவர் கம் பண்ணி அவங்கள அதை சாதிக்கிறாங்க. ஸோ எப்படி சுத்தி பார்த்தாலுமே நம்மளுடைய உடலின் ஆரோக்கியம் மனசை சார்ந்து இருக்கிறது, நம்மளுடைய மனதின் ஆரோக்கியம் ஆன்மாவை சார்ந்து இருக்கிறது. அந்த சூரியன் தான் சந்திரனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி அந்த ஆன்மா எல்லாத்துக்கும் மேல நமக்குள்ள இருக்க அந்த ஆன்மா சக்தியை வந்து நம்ம கூட்டி 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 கொண்டு வந்தோம். அந்த குரங்காக இருக்கும் அந்த மனம் வந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும். அந்த மனம் கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய உறவுகள் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படிதான் நம்ம காட்டுறோம், எல்லாமே சூப்பர்பா மாறிடும் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில நிறைய மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா இந்த மனசை ஆரோக்கியப்படுத்தி கொண்டு போய் ஆன்மாவை ஆரோக்கியப்படுத்தோம்னா எண்ட் ரிசல்ட் என்ன ஆகும்னா வாழ்க்கை ரொம்ப ஜாயஸ், மகிழ்ச்சியானதாகும். எப்படி நமக்கு மனசுக்குள்ள கஷ்டம் ஒண்ணு இருந்ததுன்னா அது உடல் ரீதியா நம்மளுக்கு வெளியே காட்டுது அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அது எதனால அந்த மன அழுத்தம் வருது ஃபர்ஸ்ட் இல்லையா, அதுக்கப்புறம் எதனால அந்த பாதிப்பு நம்ம வருது, எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஆக்சுவலா ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றாங்க. அதாவது ஒரு ராஜாங்கத்துல அந்த ராஜா வந்து ரொம்ப சிறப்பா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்லையா. ரொம்ப நல்ல பிரம்மாண்டமான ஒரு ராஜாங்கம், அது பிரமாதமா இருக்காரு, ஆனா எந்த நேரமும் ஒரு கவலையிலேயே இருப்பாராம், ஒரு சந்தோஷமே இருக்காது, சிரிக்கவே மாட்டாராம். சோ அவர் வந்து அவருடைய மந்திரி கிட்ட கேக்குறாரு, ரொம்ப ஒரு விவேகம் நிறைய நிறைஞ்ச ஒரு மந்திரி கிட்ட, எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா,
எனக்கு இந்த நம்ம நாட்டுல யாராவது உண்மையாவே எப்பவுமே சந்தோஷமா இருக்கவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்காங்க கண்டிப்பா. ஓ, என்னை விட எனக்கு எல்லாமே இருக்கு, என்னாலயே இப்படி இருக்க முடியல, ஆனா எப்படி சந்தோஷமா யாராவது இருக்காங்க, அதுவும் எந்த நேரமும் சந்தோஷமா இருக்காங்க, அவங்கள எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி இந்த மந்திரியை வந்து ராஜாவை கூட்டிட்டு ஒரு சின்ன கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துக்கு போகும்போது வயல்வெளி எல்லாத்துக்குள்ளேயும் சேர்ந்து போகும்போது ஒரு சின்ன குடிசை தான், சும்மா ஒரு கூரை போட்ட ஒரு குடிசை. அங்க ஒரு வயதானவர் இருக்கிறாரு. அவர் அங்க வந்து அவரோட வயல்ல அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காராம், சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படி ஒரு குதூகலமா இருக்கிறாரு. அப்ப இந்த ராஜாவுக்கு அவரை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம் வருது. என்னடா இவரு ஒத்த பைசா இல்ல, உடம்புல துணி கூட இல்ல, இடுப்புல ஒரு துணியை கட்டிட்டு இருக்காரு அவ்வளவுதான், ஆனா இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் அவர்கிட்ட கேக்குறாரு, எப்படி நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்லறா, நான்கே 4 விஷயம்தான் என் வாழ்க்கையில. நான் வந்து ஒரு நாளைக்கு 4 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதுல 1 ரூபாய் வந்து என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் கொடுப்பேன். அவங்க என்னை வளர்த்து ஆளாக்குனவங்க. சோ அவங்களுக்கு, அவங்க வசதிக்கு, அவங்க உணவுக்கு நான் 1 ரூபாய் ஒதுக்குவேன். ரெண்டாவது, என்னுடைய மனைவி என்னுடைய வாழ்க்கை துணைவி என்னை நம்பி வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளுக்கு 1 ரூபாய் நான் ஒதுக்குவேன். அப்புறம் என்னுடைய குழந்தைகள், அப்போ என்னுடைய குழந்தைகள் வந்து அவங்களையும் நான் தான் இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கனால அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணு. ஸோ அவங்களுடைய காரியங்களுக்காக 1 ரூபாய் ஒதுக்குவேன். அதுக்கப்புறம் 1 ரூபாய் வந்து என்னுடைய தங்கை கல்யாணத்து செஞ்சு வந்து அவ கஷ்டப்பட்டுட்டு திரும்பவும் வந்துட்டா எங்க வீட்டுக்கு. ஸோ அவளுடைய துணை நீட்ஸுக்காக 1 ரூபாய் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் ஒதுக்குற 1 ரூபாய் வந்து என்னுடைய நன்றி கடனை முடிச்சிடுது. என்னுடைய மனைவிக்காக நான் ஒதுக்குற 1 ரூபாய் வந்து என்னுடைய டியூட்டி, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் என்னுடைய தங்கைக்காக நான் செய்யறது வந்து நான் சேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவங்களுக்கு செய்யணும்னு இல்லை, இருந்தாலும் என்னை நம்பி வந்தனால நான் செய்யற சேவைக்காக 1 ரூபாய் ஒதுக்குறேன். அதுக்கப்புறம் என் குழந்தைகள் வந்து என்னுடைய எதிர்காலம். அப்போ அவங்களுக்கு நான் செய்யறத வந்து நான் கடமை இல்லை, ஒரு சேமிப்பா நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் ஒரு பின்னாடி அவங்களுக்கு எனக்கு செஞ்சாலும் செய்யும், இல்லைனாலும் ஆனா அது ஒரு சேமிப்பா நான் வந்து ஒதுக்குறேன். அப்படி எல்லாத்தையுமே நான் வந்து அந்த 4 ரூபாய் என்ன எடுக்கிறேனோ அதை இப்படி இப்படி ஒதுக்கி முடிச்சிட்டேன். ஸோ என்னுடைய கடந்த காலமும் முடிஞ்சது, என்னோட எதிர்காலமும் டேக்கன் கேர் ஆஃப், என்னோட ப்ரெசன்ட்டும் டேக்கன் கேர் ஆஃப், என்னோட சேவையும் நான் செஞ்சுட்டேன். இப்ப இதுக்கு மேல எனக்கு என்ன வேண்டி இருக்கு? எல்லாமே எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு இதுவே எனக்கு ரொம்ப முழுமையான ஒரு வாழ்க்கை. இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனந்தமா இருக்கேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் வந்து கடந்த காலத்தை பத்தியும் கவலைப்படல, ஃபியூச்சரை பத்தியும் கவலைப்படல, செய்ய வேண்டியது கரெக்டா செஞ்சு சந்தோஷமா இருக்கிறாரு. எதுவும் நீட்ஸ் எதுவும் அது மாதிரி இல்லை, எனக்கு பயங்கரமான அபவிரதமான ஒரு கிரீடோ ஆசைகளோ வேற எதுவுமே இல்லை, நான் செஞ்சுட்டேன் அவ்வளவுதான். சோ அவர் மனசுல எந்த ஒரு பாரமுமே இல்லை, அந்த நிகழ்காலத்துல வாழ்றாரு. அதான் அவரோட சீக்ரெட். ராஜாக்கு ஒரே ஆச்சரியம் வந்தது. சோ அவர் அதுல இருந்து கற்றுக்கிட்டது இதுதான். ஸோ நம்ம செய்ய வேண்டியதை வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் பத்தி நினைக்காம ப்ரெசென்ட்ல என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தோம்னா போதும், ஆனந்தமா இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எளிதான முறையை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஈஸியா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் வாழ்க்கையில யாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இல்லாம இல்லை. எல்லாம் ஒரு அளவுகோல் தான். 10 இருக்கிறத நம்ம 8, 7, 5ன்னு அப்படி குறைச்சிக்கிட்டே வரலாம். ஸோ நம்ம இதை வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியுது இல்லையா, படம் தெரியுது. அப்போ இதுல மன அழுத்தம் என்ன அப்படிங்கிறது. இப்ப மன அழுத்தம் பாத்தீங்களா, மனம் அப்படியே ஒரு குலைச்சலா இருக்கும், நாள் பூரா இருக்கும், பணத்தை பத்தி கவலைப்படுறோம், செல்போனை பத்தி நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏதோ பிரச்சனை வருதான்னு நினைக்கிறோம், உடல் ரீதியா இப்போ தினம் ஏதோ ஒரு ப்ராப்ளம், என்னமா நல்ல ஐடியா இருக்கா இல்லையா, வேலை அப்படி சொல்லி ஏதோ ஒண்ணு எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கு நம்ம மனசுல. அப்ப ஸ்ட்ரெஸ் என்பது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டிவைடட் பை ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ரெஷர் அப்படிங்கிறது 10ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் என்பது நம்ம நம்ம அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி. ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பிரச்சனையை தாங்கிக்கக்கூடிய சக்தி, மனதளவுல உள்ள சக்தி. அது வந்து 2 இருக்குன்னு வச்சிருந்தீங்கன்னா, 10 வந்து 2ஆல வகுத்தோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து 5. இதே 10, ப்ரெஷர் ஒண்ணுதான் 10, ஆனா நமக்கு தாங்கிக்கக்கூடிய சக்தி 5ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 5ஆல வகுத்தோம்னா ஸ்ட்ரெஸ் எவ்வளவு? வெறும் 2 தான்.
ஸோ ஸ்ட்ரெஸ் ஆனது, ப்ரெஷர் ஆனது வாழ்க்கையில நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம தாங்கிக்கக்கூடிய சக்தியை நம்ம கூட்டிக்கிட்டே போகணும். அதுதான் சீக்ரெட். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த படத்துல பாக்குறீங்கன்னா ஃபியர் ஆஃப் பிளேம். நிறைய இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எதனால வருது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹோம்ஒர்க்கே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க்கே பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த ஹோம்ஒர்க்கை கொண்டு போய் சப்மிட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம். இல்ல நீ சரியா செய்யலன்னு டீச்சர் நம்மள திட்டிடுவாங்களோ, இப்படி ஏதோ ஒரு பயம், ஃபியர் ஆஃப் பிளேம், நம்மள குற்றம் சொல்லிடுவாங்களோ, யாராவது நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து அந்த பயத்தினாலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரிதான் இந்த ப்ளீசிங் பீப்புள்னு போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இவங்களுக்கு வந்து வேலை இருக்கு. இந்த படத்துல இருக்கவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வேலை இல்லை. அவங்க ஜாலியா காஃபியை குடிச்சு குடிச்சு வேலையெல்லாம் பைலப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க, என் வேலையை கொஞ்சம் பார்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களுடைய நேச்சர் எப்படின்னா, அவங்க வேலையும் அவங்க பார்த்துக்கிட்டு இவங்க கொடுக்குற வேலையும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. ஓகே, நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன், நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடியல, அவங்களுக்கு டைம் இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய ப்ளீசிங் நேச்சர், நம்ம எல்லாரையுமே வந்து ப்ளீஸ் பண்ணிட்டே போனோம்னா நம்ம ஹாப்பியா இருப்போம், நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு டிபெண்ட் நேச்சர், ப்ளீசிங் நேச்சர் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா ஜக்லிங் வித் மல்டிபிள் டாஸ்க். ஸோ இப்போ ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான் இல்லையா? காலையில நம்ம எந்திரிக்கணும், நம்ம ஆஃபீஸுக்கு போகணும், வீட்டு வேலையை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், ஆஃபீஸ்ல போனோடனே அங்க பல பேரை சமாளிக்கணும், நம்ம ஒர்க் பிளேஸ்ல எத்தனையோ பேரை சமாளிக்கணும், நம்ம ஒர்க்கை டைமுக்கு சப்மிட் பண்ணணும், புது புது சேலஞ்சஸ் வரும், எல்லாமே இருக்கும். ஆனா முந்தி காலத்துல இவ்வளோ இல்ல. அவங்க வந்து இப்ப இன்னாரு இந்த வேலை அப்படின்னு இருக்கும். இவங்க வந்து பிசிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்ப ஜென்ரலி பாத்தீங்கன்னா முந்தி லேடிஸ் வந்து வீடை பாத்துக்குவாங்க. மென் வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கு போவாங்க. இப்ப எல்லாருமே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இப்ப வந்து ஒரு 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 ஃபேமிலியில, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில குழந்தை பிறக்குதுன்னா முந்தியெல்லாம் மெட்டர்னிட்டி லீவ் மட்டும்தான் இருக்கும். இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப பெட்டர்னிட்டி லீவ் கூட வந்துருச்சு. ஈவன் த ஹஸ்பண்ட் இஸ் கிவன் டைம் டு லுக் ஆஃப்டர் இஸ் நியூ பார்ன் சைல்டு, லீவ் கொடுப்பாங்க, பெட்டர்னிட்டி லீவ். ஸோ எல்லாருமே எல்லா டாஸ்க்குமே இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வி ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் த டாஸ்க் வைஸ்லி. ஒரு பேலன்ஸோட நம்ம மேனேஜ் பண்றது இல்ல. பல பணிகளை ஒரே சமயத்தில் சமாளிப்பது, இதெல்லாம் செய்யும்போது ஃப்ரீக்வெண்டா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுது. அதாவது நம்ம பாடியில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோ பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்கு. ஸோ இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, இப்போ நம்ம யாராவது நம்மள அட்டாக் பண்றாங்க. இப்போ இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சேஸ் பண்ணுது, ஒண்ணு ஓடுது, இங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, இங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இப்ப நம்மளே நம்ம உறவுகள்ல நம்ம யாராவது நம்மள வந்து திட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஆகும், நம்ம செய்யறது தப்புன்னு சொல்லிட்டாங்க, நம்ம நல்லாவே வேலை பார்த்துருப்போம், ஃபண்டாஸ்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணிப்போம், எல்லாம் அவங்களுக்காக செஞ்சுருப்போம், ஆனா நீ சரியா செய்யல அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வந்து நம்ம திருப்பி அவங்கள ஒன்னா திட்டோம், நான் இவ்வளவு வேலை பண்ணிட்டேன், உன்னால அப்ரிஷியேட் கூட பண்ண முடியலையா. அப்படி ஃபர்ஸ்ட் வந்து வி வில் ரியாக்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் வாட் வி டூ வி ரியாக்ட். அந்த ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்லயே நம்ம இன்னைக்கு இருக்கோம். நம்ம நாள் காலையில இருந்து நம்ம நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகாம நம்ம எந்த நேரமும் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டேட்லயே இருக்கும். வி ஆர் இன் அ ஹை ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, பீட்டா லெவல்லயே இருக்கும். நம்ம பீட்டால இருந்து நார்மல் பீட்டா லெவலுக்கு வந்து அப்புறம் ஆல்பா தீட்டாக்கு போகாம வி ஆர் ஸ்டேயிங் இன் ஹை பீட்டா ஸ்டேட். ஸோ ஆல் த டைம் இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் ஆல் த பீப்புள், நம்ம இருக்கவங்க எல்லாருமே நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லே இருப்போம். ஸோ இதுதான் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுவித்து வந்தோம்னா, இந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோட் அப்படிங்கிறாங்க, இந்த பிளேம் மோடு, இந்த ஸ்ட்ரெஸ் மோடு, இதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்ம இந்த தியானம் செய்யும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்ல கெமிக்கல்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகும். இந்த மாதிரி கார்டிசால், அட்ரினால், இதெல்லாம் தேவைதான். பயம், ஒரு பிரச்சனை வந்தா ஓடணும். ஆனா எந்நேரமும் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி எந்நேரமும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ வி நீட் டு கம் பேக் டு த நார்மல் ஸ்டேட். ஸோ வென் யூ நீட் டு கம் பேக் டு த நார்மல் ஸ்டேட், பண்ணாம இருக்கனால டுடே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மெடிடேஷன், தியானம் இப்படிலாம் செய்யும்போது வி ஆர் கம்மிங் பேக் டு த நார்மல் ஸ்டேட்.
தியானம் செய்யும் போது நல்ல ஹார்மோன்கள் சுரக்கப்படுகிறது. ரொம்ப நன்றி.